ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நம்மள்கிட்ட சொன்ன விஷயமும் சரி, நிறைய பக்கம் நம்ம கேள்விப்பட்ட விஷயமும் சரி, ஜூலை 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூலை 3rd வீக் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பக்கம் நம்ம கேள்விப்பட்டோம். நாமளும் அதுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் எம்சிசி, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, இந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்னாச்சு பார்த்தா கவுன்சிலிங் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி மெடிக்கல் அப்படிங்கிறதுல நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தவித அப்டேட்டுமே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. சரியா? எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் இயர் வந்து என்ன மாதிரியான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்களோ அது மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது. சரியா? அதனால் அதாவது நீட் கவுன்சிலிங் 2024 பற்றி எந்த வித அப்டேட்டும் நம்ம கொடுக்கல. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 3rd வீக்கில் நாங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். கவுன்சிலிங்கை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு அதாவது இடையில, சரியா, கோர்ட்டு தீர்ப்பு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, இடையில யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணது உறுதியாகுது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உறுதியாகும் போது கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்த டைம்லேயும் சரி, இல்லை அவங்க போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ண பின்னாடி உறுதியானாலும் அவங்களுக்கு நாங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிடவிட் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல சும்மா நார்மலாக. அதே மாதிரி தான் என்னென்னா, ஒரு பையனை வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவன் தைரியமாக போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா அந்த சீட்டு, அதாவது அந்த பையன் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சீட் வந்து இன்னொரு பையன் நல்லபடியாக படித்து எழுதின பையன் இன்னொரு பையனுக்கு போய் சேரும்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த அதாவது கேசஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய முடியாத நிலைமையில் இருக்குது. சரியா? அதனால் 18ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா ஜூலை 3rd வீக்குன்னு சொல்லும்போது இன்றைக்கி தான் ஜூலை 3rd வீக். அப்படிங்கிறப்ப கவுன்சிலிங்கை பற்றி எந்த வித நோட்டிஃபிகேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வெப்சைட் வந்து எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 11th வந்து கடைசியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை 11th அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அப்டேட் எதுவும் பண்ணலை. சரியா? பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படின்ட்டு. ஆனால் கவுன்சிலிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேஃப் என்ன அப்படின்னா இந்த அதாவது கேசஸ் எல்லாமே கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒழுங்காக சரியான பாதையில் போகிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். இன்றைக்கி எதுவும் அப்டேட் இருந்து வந்துச்சு அப்படின்னா நான் லைவ் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.